சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு போலாம். ப்ரான் ஆம்லெட் செய்ய போறோம். அதுக்கு ப்ரான் எடுத்துர்க்கேன். இதுல வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை மேக்னேட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வாங்க ப்ரான் ஆம்லெட் செய்யலாம். ப்ரானை இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாங்க கட் பண்ணிக்கலாம். நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க இப்போ ப்ரான் ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு ஆனியனை கட் பண்ணி போடுறேன். அரை ஸ்பூன் நெய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான் ஆம்லெட் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் நீங்கள் அதிகமாக வாங்கினீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு கொடுங்க பசங்களுக்கு. ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ ஆம்லெட் ஊற்றிக்கலாம். தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா காயட்டும். கல் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றினதுக்கப்புறமா கேஸ் வந்து ஸ்லோவில் வைங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஊற்றுற எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சால் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க. ஆம்லெட்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆம்லெட்டை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஸ்லோலி குக் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து நம்ம ப்ரானை வேக வைக்காமல் ராவாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் கேஸை ஸ்லோவில் வச்சு உங்களை குக் பண்ண சொல்கிறேன். ப்ரான் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். குதிக்க ப்ரான் ஆம்லேட் வேணுமா வேணாமா? உங்களுக்கு நான் வந்தேன்னா திறக்கணும். வாங்க சாப்பிடலாம்.
அது பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். எனக்கு கம்முன்னு பார்க்கலாம் செய்யணும். வேணுமா? தரமாட்டேன், நீங்கள் வந்து தான் தருவேன். ப்ரான் ஆம்லேட் சூப்பராக இருக்குது. வேணும்னா வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் தாராளமாக நான் தரேன். வேணாம் சொல்லாதீங்க, கூச்சப்படாமல் சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டு போய் சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.